பேட்டில் ஆஃப் செசிவியார். இந்த பேட்டில் எப்ப நடக்க போகுது அப்படின்னு உக்ரைன் தரப்புல இருந்து ஆவலா இருந்தாங்க. கெடுவுலாம் கொடுத்தாங்க. மே 9க்குள்ள ரஷ்யா வந்து புடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஆனா இப்போ ரஷ்யா வீரர்கள் ஒரு தடைகளா முறியடிச்சுட்டு அதை தாண்டி வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த செசிவியாரை ஸ்டாம் பண்றதுங்கிறது அவ்வளவு லேசுப்பட்ட வேலை இல்லை. ஏன்னா புவியியல் சார்பா இங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. முதல்ல கால்வாய் இருக்கு, அதை கடந்து வரணும். அது மட்டும் இல்லாம செசிவியாரை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா செட்டில்மெண்ட்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்பதான் பக்கவாட்டு தாக்குதல் பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு மிகப்பெரிய கோட்டை உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போலவே சொல்லலாம். ஒன்ஸ் செசிவியார் மட்டும் விழுந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பல செட்டில்மெண்ட்ஸ்ல இருந்தும் உக்ரைனோட வீரர்கள் ஆட்டோமேட்டிக்கா இவாக்குவேட் பண்ணப்பட்டுருவாங்க. காரணம் என்னன்னா சப்ளைஸ் கரெக்டா கொடுக்க முடியாது. அவங்களுக்கு பின்புறத்துல ரஷ்யன்ஸ் வந்த மாதிரி ஆகி போயிடும். அந்த ஒரு காரணத்தினால தான். எப்படிப்பா அப்படி சொல்றேன் அப்படின்னா லைனா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுக்கு கிளியரா புரிய ஆரம்பிக்கும். முதல்ல இந்த செசிவியார்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் கல்னிவுக்காவுக்குள்ள என்ட்ராக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இப்ப இந்த மேப் லோட் ஆயிருக்கும். இந்த மேப்ல பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது இந்த பக்முட்டுக்கு புறநகரத்துல இருக்கக்கூடியதான் இந்த செசிவியார். இந்த செசிவியாரும் 4 பார்ட்டா பிரிஞ்சிருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பார்ட்டு, அதுக்கப்புறம் நோவி, ஜிஹாட்னே, செசிவியார். ஸோ இந்த பகுதி எல்லாமே சேர்ந்ததான் செசிவியார். இப்போ அந்த செசிவியாருக்கு மேலே, அதாவது வடக்கு பகுதின்னு வச்சுக்கலாமா, வடக்கு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா கலினிவ்கா இருக்கு. ஸோ அந்த பகுதியில் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இந்த கலினிவ்கா முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் பகுதி ஈஷா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். செசிவியாருக்கு கீழே தெற்கு பகுதியில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவனிஸ்கி ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த கால்வாய் வரைக்குமே வந்து ரஷ்ய வீரர்கள் வந்து முன்னேறி வந்திருக்காங்க. கூட கொஞ்சம் சின்ன பகுதி தான், அதுவும் வந்து பாத்தீங்கன்னா கிரே ஜோனா தான் இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பொடானிவ்கா, கலினவ்கா இந்த ரெண்டும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா செசிவியாரோட பேட்டில் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஏன் அப்படின்னா கால்வாய்க்கும் கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதி வந்து பாத்தீங்கன்னா ஹை ரேஸ் பில்டிங்லாம் இருக்கு. அதுல போய் ஸ்டாம் பண்றது அப்படிங்கிறது டைம் வேஸ்டா இருக்கும். ரெண்டாவது அந்த இடத்துல கொஞ்சமா ஒரு ஸ்ட்ரீட் பை ஸ்ட்ரீட்டா ஃப்ரண்ட்ல போய் அடிச்சு முட்டி மோதி போறதுக்கு கொஞ்சம் டிலே ஆயிட்டு இருக்கும். அது மட்டும் இல்லாம டர்ட்டில் டேங்க் இருக்கு இல்லையா, ரஷ்யாவோட டர்ட்டில் டேங்க், இந்த கிழக்கு பகுதியோட என்ட்ரன்ஸ்குள்ள ரஷ்யா போயிட்டு இருக்காங்க. ரஷ்யாவோட டர்ட்டில் டேங்க் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள்லாம் வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த டர்ட்டில் டேங்கை யாருமே அடிக்க மாட்டேறாங்க. ஒரு ட்ரோன் கூட வந்து அடிக்க மாட்டேங்குது. ஸோ எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸுமே உக்ரைன் தரப்புல இல்லை அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும்போது தான் அந்த ஃபாரஸ்ட்டை கிராஸ் பண்ணி போக ஆரம்பிப்பாங்க. அப்படி போகும்போது இந்த நோவியை போய் முதல்ல ரஷ்யா அடிக்க ஆரம்பிப்பாங்க. மேலே கலினிவ்கால இருந்து இந்த ஜிஹோவ்னி அப்படின்ற ஒரு பகுதி இருக்குல்ல, அதுல வந்து தாக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி இருமுனை தாக்குதல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா கால்வாய்க்கு கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கி வந்துருவாங்க. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இந்த கலினிவ்கா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால இப்போ அங்க முன்னேறிட்டு இருக்காங்க ரஷ்ய வீரர்கள் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஒன்ஸ் ரஷ்ய வீரர்கள் இந்த செசிவியாரை ஸ்டாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த காட்டுப்பகுதியில தாண்டி வந்து இந்த நோவியும் ஜெவெட்ஸ்னியும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஆச்சரியட்ரேனியால இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதுவும் இந்த கொஸ்டான்னிவ்கா இருக்கு இல்லையா, அதை நோக்கி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படி முன்னேறும் போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரியும் ரஷ்ய வீரர்கள் இந்த ட்ராஸ்கி, ஜெலினி, நியூயார்க்கு, நெவெல்பில்கா இந்த மாதிரி பகுதியெல்லாம் சண்டை பிடிச்சு பிடிக்கணும்னு நீட் இல்லை. ஸோ அதுக்கு நேராக பின்புறத்தில் வர மாதிரி வந்துருவாங்க. செசிவியார்லேருந்து கொஸ்டான்டிவ்கா, கீழே ஆச்சரியட்ரேனியாலேருந்து கொஸ்டான்டிவ்கா முன்னேறி வரும்போது ரஷ்ய வீரர்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அதாவது முதல்ல இந்த செசிவியாரை பிடிக்கிறதுனால ரஷ்யாக்கு இமீடியட்டா கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த செசிவியார்லயே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அந்த செசிவியாருக்கு சுத்தி இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், அதாவது ஸ்டுபான்ஸ்கி, அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா பிரிடச்னி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கா, இந்த 2 செட்டில்மெண்ட்டுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஈஸியா வந்துடும். அது கூடவே இந்த செசிவியாருக்கு பின்புறத்துல இருக்கக்கூடிய மிக்கோலிவ்கா, அப்புறம் செவரான் இந்த பகுதி எல்லாமே எடுத்துருவாங்க. ஸோ அப்படி எடுக்கும்போது கிஸ்லிவ்கா, ஆண்ட்ரிவ்கா, அப்புறம் ட்ரிலிவ்கா இந்த மாதிரி பகுதி, அப்புறம் இந்த த்ருஸ்பா இந்த பகுதியில் இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் எல்லாருமே ஆட்டோமேட்டிக்கா பின்வாங்கிடுவாங்க. ஏன்னா கரெக்டா சப்ளைஸ் தர முடியாது. ஆல்ரெடி ரஷ்ய வீரர்கள் இவங்களோட பின்புறத்துல இருக்காங்க. ஸோ எந்த டைம்ல வேணாலும் ரஷ்ய வீரர்கள்னால இவங்களை போய் ஸ்டாம் பண்ண முடியும். அவங்களால சமாளிக்கவும் முடியாது. ஆல்ரெடி ஃப்ரண்ட்லயும் அவங்களோட முன்னாடியும் ரஷ்ய வீரர்கள் அடிச்சுட்டு இருக்காங்க, பின்புறத்துலையும் ரஷ்ய வீரர்கள் அடிச்சுட்டு இருக்கும் போது அவங்களால சமாளிக்க முடியாது, சுத்தி வளைக்கிற மாதிரி ஆயிரும். அதனால ஆட்டோமேட்டிக்கா விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இதனால டொனஸ்க் பகுதியில ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் ரஷ்ய வீரர்கள் அடைவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது கூடவே கர்கிவ்லயும் ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. அதனால உக்ரைன் முழுவதும் பேனிக்கா இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது இல்லையா.
இப்ப கர்கிவ் பகுதியில முன்னேறக்கூடிய ரஷ்ய வீரர்களை தடுக்கிறதுக்காக 69th ஏர் மொபைல் பிரிகேடை வந்து பாத்தீங்கன்னா ரீடிப்ளை பண்ண போறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. ஆல்ரெடி இந்த பிரிகேடோட கமாண்டர்ல அசிங்கமா உக்ரைனோட சிர்ஸ்கி அவர்களா இருக்கட்டும், செலன்ஸ்கி அவர்களா இருக்கட்டும் திட்டிட்டு இருக்கிறாங்க. எங்க இங்கேயே சமாளிக்க முடியல நாங்க இருந்துட்டு இருக்கிற இடத்துல, இல்ல வேற எங்களை ட்ரூப்ஸ் வேற கேக்குறீங்க. ஆல்ரெடி மேல ஒச்சான்ஸ்க்கெல்லாம் கொலாப்ஸ் ஆயிருச்சு, இன்சைட் லிப்ஸியும் கொலாப்ஸ் ஆயிருச்சு. எங்களை எங்க கூப்பிடுறீங்க நீங்க கர்கிவுக்கு அப்படிங்கறத கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படின்னா ரஷ்யா ரொம்ப அக்ரெசிவா இவங்க டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்க பகுதியில அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னா இந்த நோவோமிக்கலேவ்கா இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் தான் டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க ரஷ்ய வீரர்கள். சமீபத்துல இந்த நோவோமிக்கலேவ்காவை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள முழுவதும் எடுக்கும்போது இவங்க தான் பெருமையா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பதிவுலாம் போட்டிருந்தாங்க. நாங்க இத்தனை ஆர்மர்டு வெஹிக்கிள் அடிச்சிட்டோம், இத்தனை நாளா எங்க நின்று சமாளிச்சுக்கிறோம் ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறது போல. ஸோ அந்த குரூப் தான் இவங்க. இப்போ இவங்க வந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. எந்த இடத்துல, அதாவது ரஷ்யா கிட்ட தோத்துட்டாங்க இந்த பிரிகேட். ஆக்சுவலா நோவோமிக்கலேவ்கால ரஷ்ய வீரர்கள் முன்னேறி முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இப்போ ப்ரோ உக்ரைனியன் தரப்புலையும் சரி, டீப் ஸ்டேட் மேப்லயும் வந்து பாத்தீங்கன்னா பெரஸ்கோய்விக்கால சண்டை நடந்துட்டு இருக்கிற மாதிரி கிரே ஜோனா காமிச்சிருப்பாங்க. ஸோ ரஷ்ய வீரர்கள் அங்க ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏர் மொபைல் பிரிகேட் இருந்து அசிங்கமா கேட்டு அனுப்பிச்சிருக்காங்க வீடியோ. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க இங்கேயே முடியல எங்களால, இல்லை நீங்க எங்க ட்ரூப்பை வேற நீங்க கர்கிவ் கூப்பிடுறீங்களா அப்படிங்கிறது போல. ஏன் அப்படின்னா இந்த பெரஸ்கோய்விக்கா இருக்கு இல்லையா, கூடிய சீக்கிரம் அங்கிருந்து உக்ரைனோட வீரர்கள் பின்வாங்கிடுவாங்க கொஸ்டான்டிவ்காவுக்கே அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அங்க இருக்கிற பிரிகேட்னால முடியல. ஸோ இப்படி இருக்கும்போது இங்க எக்ஸசிவான ஆளுங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களை கொடுங்க அப்படிங்கிறது போல. இது போல தோத்த பிரிகேட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாத்தையும் கர்கிவ்ல ரீடிப்ளை பண்றாங்க, அவங்களுக்குள்ள ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி இதை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது போல உள்ளேயே வந்து அரசு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனா இது போல டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சரி, இவங்களை கொண்டு போய் எங்க டிப்ளை பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா சிர்ஸ்கி அவர்கள் கிட்ட இருந்து பதில் வந்திருக்கு. அதாவது இப்போ புதுசா எடுக்கக்கூடிய பிரிகேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கவலைப்படாதீங்க, பார்டர்லேண்ட் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் கொண்டு போய் டிப்ளை பண்ணி விட்டுற மாட்டோம், ரஷ்யா கூட நேராக போய் சண்டை போடுப்போம் அப்படின்னு சொல்லிட மாட்டோம். ஏன்னா அந்த இடத்துல வந்து ப்ராப்பரான டிஃபென்ஸ் லேயர் இல்லை அப்படிங்கிறது எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. இப்போ நாங்க எடுக்கக்கூடிய வீரர்கள் எல்லாத்தையுமே கர்கிவோட அடுத்த டிஃபென்ஸ் லேயரான இந்த குத்துஸ்விகா, ஷிஸ்டிகோ, ஃபெத்ரோவிகா, ஸ்டாரிஷால்டிவ் இந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோடு இருக்கு இல்லையா, அந்த பகுதியில இருக்கக்கூடிய ஃபோர்டிஃபிகேஷன்ஸ்க்கு ரீடிப்ளை பண்ண போறோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லேயர் ஆல்ரெடி கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இதை நோக்கி தான் வருவாங்க அப்படின்னு ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்கா ரீடிப்ளை இந்த பகுதியில் பண்றாங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றம் இதை நோக்கி தான் இருக்கும். ஸோ அப்படி நடக்குதா அப்படிங்கிறது பார்ப்போம். ஏன்னா இப்படி ரஷ்ய வீரர்கள் முன்னேறாங்கன்னா கர்கிவோட பகுதியில என்டையர் ஃப்ரண்ட்லயும் உங்களால கொலாப்ஸ் பண்ற மாதிரியான ஒரு ப்ரெஷரை கொடுக்க முடியும். ஏன்னா கர்கிவோட நேரா ஒரு ரோடு இருக்கு. ஸோ கர்கிவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிழக்கு பகுதியில வந்து இப்படி ஒரு ரோடு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 ரோட்லயும் வந்து ரஷ்ய வீரர்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டு இந்த கர்கிவியை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. மேலும் கர்கிவோட புறநகரங்கள்ல இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் பிடிச்சு கர்கிவியை வந்து பாத்தீங்கன்னா இந்த மரியோபோல்ல எப்படிங்க சுத்தி வளைச்சிட்டு உள்ளே உட்காருப்பா, நீ 3 மாசம் ஆனான்னு பரவாயில்ல, சோறு இல்லாம இருந்தீங்கன்னா நீயே வெளியே வருவ அப்படிங்கிறது போல உள்ளே விட்டுருவாங்க, கர்கிவுக்குள்ளேயே விட்டுருவாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேல அங்க இருக்கிற வீரர்கள்லாம் ஆயுதத்தை கீழே போட்டு சரணடைவாங்க இல்லையா, அப்படித்தான் இந்த கர்கிவை ஸ்ட்ராங் பண்ணுவாங்க ரஷ்யன்ஸ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டுவது. ஸோ எந்த அளவுக்கு இது நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஸோ உக்ரைன் முழுவதும் பேனிக்கா இருக்காங்க இதை நினைச்சு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதிகமா டிஃபென்ஸுக்காக இன்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க, அது எல்லாமே வேஸ்ட் அப்படிங்கிறது போல தெரிஞ்சிடுச்சு. இப்படி இருக்கும்போது வீரர்களுக்கு வந்து ஏன்பா இதெல்லாம் எப்படி சேஃப்டியா இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது போல ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி பெருமளவில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க உக்ரைன் ஃபுல்லாவே அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்ன அப்படின்னா பணக்காரங்கள்லாம் அதிகமா பணம் சம்பாரிச்சுக்கிறதுக்காக ஏழைங்களெல்லாம் பிடிச்சிட்டு வந்து கொண்டு வந்து இங்க சண்டையை பிடிக்க வச்சுட்டு நம்மளுக்கு நாட்டுப்பற்று தேசப்பற்று அது இதுன்னு சொல்லி நம்மளை சாகடிக்கிறாங்க. நம்மளுக்கு வேணுங்கிற ப்ராப்பரான ஆயுதங்களையும் கொடுக்கறது இல்ல. ஆயுதங்கள் அமெரிக்கா கொடுக்கறதா சொல்றாங்க, ஆனா இந்த ஆயுதங்களை நம்ம கிட்ட கண்ணில் காட்டலையே அப்படிங்கிறது போல ஒரு ஆதங்கம் இங்க இருக்கக்கூடிய வீரர்கள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா ட்ரென்ச் இல்ல, மைன் இல்ல, ஒண்ணும் இல்ல. அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸே இல்லாத போது எப்படிங்க பாதுகாக்கிறது அப்படிங்கிறது போல இங்க இருக்கக்கூடிய வீரர்களோட குரலா இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டுவது. இதுவும் ஓரளவுக்கு உண்மை போலதான் தெரியுது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கர்கிவே விழுகுது அப்படிங்கும்போது இப்ப புதுசா ஒரு செய்தி வந்திருக்கு. செர்னிஹிவ்ல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்ய வீரர்கள் ஃபேப் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப செர்னிஹிவ்ல கூடிய சீக்கிரம் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. நம்ம சுமின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, இப்ப சுமியும் ஒமிட் பண்ணிட்டு செர்னிஹிவ் பகுதியில ரஷ்ய வீரர்கள் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த ரூமர்ஸும் உக்ரைனோட மத்தியில் அதிகமா பரவிட்டு இருக்கு. ஸோ செர்னிஹிவ்ல உள்ள வராங்க அப்படின்னா இப்ப கர்கிவ்ல ரீடிப்ளை பண்ண இருக்கிற வீரர்களை வந்து சுமிக்குனா ஈஸியா டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும், எல்லாம் பண்ண முடியும்.
ஆனா இப்ப சுமிய விட்டுட்டு இவங்க செர்னிஹிவ்க்கு போறாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ரொம்ப பெரிய அளவுல இவங்களோட சப்ளை லைன்ஸ் வச்சிருக்கணும். ஈஸியா ரஷ்யானால கொலாப்ஸ் பண்ண முடியும். கொலாப்ஸ் ஆகுன்ற டைம்ல சுமில என்டர் ஆவாங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. இதை கண்டிப்பா ஜூன் மாசத்துக்குள்ள கொலாப்ஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா அந்த சுவிட்சர்லாந்து நடக்குது இல்லையா மீட்டிங்கு. ஸோ அதுக்கு முன்னாடி எதனா கொலாப்ஸ் ஆகி உள்ள வந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு மிகப்பெரிய பவர் கிடைச்சிரும், வெயிட் கிடைச்சிரும். அந்த ஒரு டைம்ல ரஷ்யா சொன்னதை செய் அப்படின்னு கேட்க முடியாது. ரஷ்யா சொல்றதை கேட்டு நடந்துக்குப்பா அப்படிங்கிறது போல உக்ரைனுக்கு சொல்லுவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. அப்படி நடக்குதா என்ன அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.